துயர்கெடும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் உயர்கொள் சோலை உன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்கள் ஆயிரமுடைய வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரதக மணி தடத்தினையே. ராமபிரான் ஒரு பெரிய வீரன். அந்த வீரனிடத்தில் நாம் அடைக்கலம் நாடினோம் என்றால் நம்மை ரட்சித்து தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வார். ஆனால் அவரையே எதிர்த்து போரிட்டோம் என்றால் அவரிடத்திலேயே மாண்டு போக வேண்டியதுதான். இதை ஆழ்வார் ஒரு பெரிய குளம் ஏரியோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். குளத்தில் எங்கு ஆழம் இருக்கும், எங்கு மேலோட்டமாக தண்ணீர் இருக்கும் என்று தெரியாமல் நாம கால் வைத்தோம் என்றால் உள்ளே பள்ளத்தில் விழுந்து உயிர்விடவும் வாய்ப்புள்ளது. ஆனால் எப்படி நுழைய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நுழைந்தோம் என்றால் ஆனந்தமாக நீராடிவிட்டு வெளியே வந்துவிடலாம். அதைப்போல ராமன் என்பவன் ஒரு பெரிய தடாகம், தயரதன் பெற்ற மரதக மணித்தடத்தினையே என்று பாடுகிறார். அந்த தடாகத்துக்குள் முறையறிந்து சரியான வழக்கத்தின்படிக்கு நாம் சென்று அணுகினோம் என்றால் ராமனை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். ஒரு விபீஷணனோ குஹனோ சுக்ரீவனோ அனுபவித்தது போல. அதுவே முறை தெரியாமல் தவறாக அணுகினோம் என்றால் கும்பகர்ணனைப் போல, ராவணனைப் போல, கரதூஷணர்களைப் போல அந்த குளத்திலேயே விழுந்து நாமும் உயிரை விட வேண்டியதுதான். அப்படி ஒரு அழகான தடாகம் போல் ராமன் இருக்கிறான் என்று பாடினார். ஆனால் பாடும்பொழுது தயரதன் பெற்ற மரதக மணித்தடம் என்கிறார் ஆழ்வார். ராமனை சொல்லும் பொழுதே எப்போதும் தாசரதி, தசரதனுடைய மகன் என்று தானே குறிப்பிடுகிறோம். அது நாம் மட்டும் சொல்லுவதல்ல. ராமனுக்கே தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது தன்னுடைய பெருமைகளை சொல்லுவது பிடிக்கவே பிடிக்காதாம். ராமனுக்கு பிடித்த திருநாமம் சக்கரவர்த்தி திருமகன். தான் ராமன்னு சொல்லிக்கொள்ள மாட்டார், பரதனுக்கு அண்ணன்னு சொல்லிக்கொள்ள மாட்டார், கௌசல்யின் மகன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார். தசரதனுடைய மகன் நான் என்று சொல்லிக்கொள்வதில் ராமனுக்கு ரொம்ப கர்வம் உண்டாம். அதனால்தான் சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தி தசரதன். அந்த தசரதனுக்கு மகனாக தான் ராமன் அறியப்பட்டார். தன்னை பல இடங்களில் அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறாரே. அப்ப சொல்லும் போதே இப்படித்தான் சொல்லுவாராம். ஆசீத் தசரதோ நாம ராஜா திரிதச விக்ரமஹா தஸ்யாகம் அக்ரஜ புத்ரோ ராமோ நாம ஜனைஸ்ருதா. தன்னை சூர்பணகையின் இடத்துல ராமன் அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது யாருன்னு சொல்றார்? தசரதன்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார். அவருக்கு 4 புதல்வர்கள். அதிலே மூத்தவன் நான், என் பெயர் ராமன் என்று சொல்லிக் கொள்வாராம். நான் இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவன்னு சொல்லிக்கலாம், இல்லை நான் தான் ராஜாவாகனம்னு சொல்லிக்கலாம், நான் தான் இப்போ இருக்கிற பரதனுக்கு அண்ணான்னு சொல்லிக்கொள்ளலாம். எதுவுமே சொல்லவில்லை. தசரதன்னு ஒரு பெரிய அறத்தின்படி உலகத்தை ஆண்ட அரசன் இருந்தானே, அந்த அரசனுக்கு நான் மகன் என்று சொல்லிக்கொள்வதில் ராமனுக்கு ரொம்ப ஆனந்தம் உண்டு. ராமனைப் போலவே சீதையும் இருந்தாள். தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹா என்று ஹனுமானிடத்தில் சீதை தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது சொல்றா. என்ன வேணாலும் சொல்லிருக்கலாமோ. எத்தனை அடையாளங்கள் சீதைக்கு. ஜனகனுடைய மகள் சொன்னாலே யாருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ராமனுடைய மனைவி சொல்லி இருக்கலாம். இந்த எந்த அடையாளங்களையுமே சொல்லவில்லை. ஸ்னுஷா தசரதஸ்யாகம், நான் தசரதனுக்கு நாட்டு பெண், அவனுடைய மருமகள் என்னத்தான் தன்னை அறிமுகப்படுத்திவே கொள்ளுகிறாள் சீதை. அந்த அளவுக்கு தசரதனிடத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் மரியாதை இருந்தது. அவருக்கு அடியிலே அடிபணிந்து வாழ்வதிலே ஆனந்தம் கொண்டிருந்தார்கள். அந்த தசரதனுடைய அழகான பவனம், அந்த பவனத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்துள்ளோம். அயோத்தியிலே ராமனோடு தொடர்புபட்ட பல இடங்கள் இருக்கின்றன. வால்மீகியினுடைய ஆசிரமத்தை பார்த்தோம். ஹனுமான் கத்தி கோவில் என்னன்னு பார்த்தோம். அடுத்ததாக ராமனையே பெற்றெடுத்தவர் எப்பேற்பட்ட தவம் செய்திருப்பார். தசரதன் 60,000 ஆண்டுகள் தவம் இருந்தாராம். 4 ரத்னங்களை பெற்றெடுத்தார். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று 4 புதல்வர்கள். ஏன் புதல்வர்கள் ரத்னம்னு சொல்லணும்னால் 7 பிறப்பும் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் என்று தசரதன் ராமனை பார்த்து சொல்றார். ஒரு மகனுக்கு தந்தையினிடத்துல கிடைக்கக்கூடிய பெரிய புகழாரம் என்ன? நன்னா படிச்சிருக்க, நன்னா பண்ணிருக்க, நன்னா வேலை பார்க்கற, இதெல்லாம் முக்கியம் கிடையாது.
அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும். யாரா நம்ம அப்பா அம்மா சொல்லுவாளா, எப்படியான் இவர் வேண்டாம், வேற என்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் இன்னொரு தடவை இவனை வளர்க்க முடியாது, இப்படித்தானே நம்முடைய பெற்றோர் சொல்லுவார்கள். ஆனால் தசரதன் சொல்லுவது 7 பிறவிக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன். ராமா, நீ தான் எனக்கு மகனா பிறக்கணும், உன்னை திரும்பவும் மடியில வச்சு ஆட்டி பாடி உனக்கு சோறூட்டி நான் வளர்க்க வேண்டும், நின்னையே பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த அளவுக்கு ராமனுக்கும் தசரதனுக்கும் நெருக்கம் உண்டு. அந்த தசரதனுடைய பவனம் என்று இந்த அயோத்தியிலே மிக முக்கியமான ஒரு இடம். என பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த ஊரை தசரதன் தான் நன்றாக ஆண்டு வந்தார். மக்கள் அனைவரும் செழிப்போடு இருந்தார்கள். இக்ஷ்வாகூனாம் அதிரதா யஜ்வா தர்மபரோ வசி மகர்ஷி கல்போ ராஜர்ஷிஹி திரிஷு லோகேஷு விஸ்ருதா. இல்லாத செல்வங்களே கிடையாது தசரதனிடத்திலே. அவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் இப்பேற்பட்ட ராஜ்யத்தையே ஆண்டு வந்தாலும் அவனுக்கு அதுல சற்றும் ஆசை கிடையாது. ரிஷியை போலத்தான் வாழ்வானாம். நம்முடைய பாரதத்தில் இருந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரு பெயர் உண்டு, ராஜ ரிஷி. பேர் கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ? ரிஷின்னு சொன்னா காட்டிலே தாடி வைத்துக்கொண்டு தவக்கோலத்தில் இருப்பவர். ராஜான்னு சொன்னா நாட்டில கிரீட்டம் வைத்துக்கொண்டு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க கூடியவர். ஆனா நம்முடைய அரசர்களுக்கு ஒரு பேர் உண்டு, ராஜ ரிஷி. அரசனாக இருக்கும் பொழுதும் ரிஷியாக அந்த செல்வற்றில் பற்றே இல்லாமல் தான் வாழ்ந்து வந்தார்கள். அதை போலத்தான் தசரதனும் வாழ்ந்து வந்தான். எத்தனையோ யாகங்களை செய்து மக்களை நல்வழியில் நடத்தி வந்தான். யதாமனுர் மகாதேஜா லோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா லோகஸ்ய பரிரக்ஷிதா. உலகத்தை மனு பகவான் எப்படி ஆண்டாரோ அதை போல தசரதன் இந்த உலகத்தை, இந்த ஊரை ஆண்டு வந்தானாம். அவனுடைய காலத்தில் தான் இந்த அயோத்தியா என்பது நன்றாக வளர்ந்து புகழ் பெற்று இருந்தது. அந்த தசரதனுடைய மாளிகை உள்ள நுழையும் பொழுதே பெரிய பெரிய தோரணங்கள், ஆர்ச்சுன்னு சொல்றாளோ இல்லையோ, இந்த நுழைவாயிலே ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. உள்ள போனோம்னா ஒரு பெரிய அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபத்தை தாண்டி பகவானுடைய சன்னிதானம் இருக்கிறது. இந்த இடத்தில் நடுவில் பார்த்தோம் என்றால் ராமன் இருக்கிறார். 4 ரெட்டைகள், 4 தம்பதிகளையும் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். தசரத பவனத்தில் தசரதனுக்கும் விக்கிரகம் உள்ளது. ஆனா அதை விட முக்கியமாக நடுவுல இருக்கிற கர்ப்பகிரகத்தில் சேவித்தோம் என்றால் நடுவுல சீதாராமர்கள் திருமணம் செய்து கொண்டு வந்த கோலத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த தசரத பவன் இருக்கே, இதுக்கு சற்று தூரத்தில் தான் ராம் தர்பார் என்று ஒரு இடம் இருக்கு. இந்த ராம தர்பாருக்கு என்ன ஏற்றம் என்றால், மிதிலையிலே கல்யாணம் செய்து கொண்டு சீதையை அழைத்து கொண்டு ராமன் ஊருக்குள்ள வருகிறாரே, வந்தவுடனே அவர்கள் பல்லக்கு இறங்கி ராமனும் சீதையும் கால் வைத்த முதல் இடம் அந்த ராமதர்பார் என்று சொல்லப்படுகிற இடம்தான். அங்கிருந்து இந்த மனைக்கு, இந்த அரண்மனைக்கு, தசரதனுடைய பவனத்துக்கு அழைத்து வந்தார்களாம். அதனால் இந்த இடத்துல நடுவிலே ராமனும் சீதையும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடது பக்கத்தில் லக்ஷ்மணன், ஊர்மிளை அந்த தம்பதிகளை சேவித்துக் கொள்ளலாம். வலது பக்கத்தில் பரதன், மாண்டவி, அதற்கும் வலது பக்கத்தில் சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி. இவர்களை எல்லாம் இந்த இடத்துல தரிசித்துக் கொள்ளலாம். இவர்களுக்கு அருகில் வேறு சில வடிவங்கள், ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் வடிவத்திலும் இந்த இடத்துல இருக்கிறார். ராமன் காட்டிலே வனவாச கோலத்திலும் இதே கோவிலுக்குள்ள இருக்கிறார். இதை போல பல மூர்த்திகளை சேவித்துக் கொள்ளலாம். இது தசரத பவன் என்கிற ஒரு அழகான இடத்தினுடைய அமைப்பு. இந்த இடத்துல எத்தனை கதைகள்! ராமன் பிறந்ததிலிருந்து அவன் விளையாடினது, அவனை தசரதன் ஆனந்தமாக பார்த்து மகிழ்ந்தது. வா போகு வா இன்னும் வந்தொருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் என்று ஆழ்வார் பாடுகிறார். தசரதன் கடைசியில் சொல்றார், ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போன பிறகு கௌசல்யும் தசரதனும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தசரதனுக்கு மிகுந்த வருத்தம். இந்த பவனத்தான் நடந்திருக்கணும். நமக்கு ஒரு முக்கியமான காரியம், இந்த முறை அடுத்த முறை நீங்க அயோத்திக்கு போகும் பொழுது அங்க அமர்ந்து கொண்டு இந்த இடத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆமா சுவாமி இங்க மண்டபம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா, இந்த இத்தனை பேர் பக்தர்கள் எல்லாம் வரா, நானும் வந்திருக்கிறேன், இந்த மூர்த்தி என்று சேவித்தால் போராது. தென் தமிழகம் முதலான இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தரிசிப்பதற்கும் வடதேசத்தில் இருக்கிற கோவில்களை தரிசிப்பதற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. கோவில்ல கூட ஏன் சொல்லல, நம்முடைய மனதிலே வேறுபாடு இருக்க வேண்டும். பாரதத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பார்த்தோம்னால் நிறைய உற்சவங்கள், கோஷ்டி, வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம், பிரசாதங்கள், பகவானுக்கு திருக்கோலங்கள், இதெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, நிறைய பார்த்து நம்ம ஈர்க்கக்கூடிய பல விஷயங்கள், நம்முடைய மனசை எப்போதுமே ஈடுபடுத்தக்கூடிய பல விஷயங்கள் இந்த கோவில்களிலே இருக்கின்றன. ஆனால் வடதேசத்துக்கு போனேன்னா பெருசாக அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதே எந்த மூலைக்கு போனாலும் அதே அபயஹஸ்தத்தோடு வில்ல பிடிச்சின்னு ராமன் இருப்பார், ஒரு பக்கம் சீதை இருப்பார், ஒரு பக்கம் லக்ஷ்மணன் இருப்பார், கீழே ஹனுமார் இருப்பார்.
கோவில்களை தரிசித்தோம் என்றால் திரும்ப திரும்ப இதே மூர்த்திகள் தான் இருப்பார்கள். இப்போ என்ன சுவாமி வேறுபாடு? இங்கேனா ஒரு இடத்துல பார்சாதி பெருமாள், ஒரு இடத்துல தேவப்பெருமாள், ஒரு இடத்துல ஸ்ரீரங்கநாதன், திருமலையப்பன், அழகர், எத்தனை வேறுபாடு இங்கே இருக்கிறது. அங்கே போனால் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்ப என்ன ஈர்க்கும்னு சொன்னால் அங்கு அமர்ந்து கொண்டு கதையை யோசித்து பார்க்க வேண்டும். தசரதனுடைய மாளிகைன்னு சொன்னால் ராமன் மெதுவா தளர் நடையிட்டு இந்த கூடத்துல தானே ஓடி போயிருப்பார். ராமன் இந்த இடத்துல தானே தவழ்ந்து நடந்திருப்பார். ராமன் இந்த இடத்துல தானே சோறு ஊட்ட பொழுது சாப்பிட மாட்டேன்னு மிரண்டு பிடித்து ஓடி இருப்பார். சுவாமி அதெல்லாம் இங்கே நடந்திருக்குமா? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சுவாமி, அதெல்லாம் என்னைக்கோ நடந்த கதை. அந்த மாளிகையெல்லாம் இடிஞ்சு போயிருக்கும், இதெல்லாம் புதுசா கட்டி வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் நம்ப முடியுமான்னா இந்த மாளிகையில பண்ணா நினைக்கவே வேண்டாம், ஏதோ ஒரு மாளிகையில பண்ணிருப்பாரோ இல்லையோ. இன்றைக்கு இருக்கிற மாளிகையில் கோபுரத்தில் கோயிலில் செய்யாவிட்டாலும் இந்த ஊர்ல தானே ராமன் பிறந்தார், இங்க தானே ஏதோ ஒரு இடத்துல ஓடி இருப்பார். அது இந்த இடத்துல நினைச்சுட்டா எனக்கு குத்தமா போறதா? ஒன்றும் கிடையாது. இப்ப நமக்கே ஒரு ஊருக்கு போறோம், இந்த ஊர் நாம ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல பிறந்து வளர்ந்த ஊர். இப்போ போய் பார்த்தோம்னா அந்த ஊர் அடையாளமே நமக்கு தெரியாது. நாம் இருந்த வீடு எது எது எப்படி மாறுக்குன்னே தெரியாது. ஆனால் என்னுடைய பூமி என் அறை இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் கண்ணில் தண்ணீர் வருதானே. ஓ இந்த ஊரில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன், சின்ன வயசில் எப்படியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், நண்பர்களோடு எப்படியெல்லாம் இருந்தேன்னு ஆனந்தம் ஏற்படுறதோ இல்லையோ. அந்த ஆனந்தம் ஏன் ராமனை நினைத்து ஏற்படக்கூடாது? அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இந்த இடத்துல தசரதன் ராமனோடு விளையாடுவாராம். தசரதனுக்கு மரணம் அடையும் போது வயசு 25ன்னு தெரிவிக்கிறார். இப்படி சுவாமி 60,000 ஆண்டுகளுக்கு கழிச்சு தான் குழந்தையே பிறந்தது. அப்புறம் ஒரு 10, 20, 25 வருஷம் ஆயிருக்கணும். எப்படி 25 வயசுனால் ராமன் பிறந்த உடனே ராமன் அப்படியே ஓடி ஓடி போவாரோ இல்லையோ. தசரதன் கூப்பிடுவானா வா அப்படின்னு முதல்ல கூப்பிடுவாராம். ராமன் அப்படியே நடந்து நடந்து குழந்தை தானே எப்படி நடந்து வரும், இப்படி தளர் நடையோட நடக்க முடியாம நடந்து ஓடி வருவாராம். வரதை பார்த்து அழகை பார்த்த உடனே 60,000 ஆண்டுகளா இருந்தது 50,000 குறைஞ்சிருமா. போ ராமா ஓடி போ, சௌசல்ய இடத்துல போன்னு சொல்லுவாளாம். ஓடி போவாரா, அவருடைய பின்னழகை பார்த்த உடனே 50,000 30,000 குறைஞ்சு போயிடுவான். வா போகு வா இன்னும் வந்தொரு கால் கண்டு போ. இப்படி ராமனை ஓட விட்டே குழந்தையினுடைய அழகை சேவிச்சு சேவிச்சு தசரதனுக்கு வயசு குறைஞ்சு போயிட்டான். இப்ப 25 வயசு தான் எனக்கு ஆறுதுன்னு கௌசல்ய இடத்துல சொல்லுகிறார். அப்படியெல்லாம் ஆனந்தமா ராமனுடைய இளமையை தசரதன் அனுபவித்த இடம் இதுதான். ஏன்னா ராமனுடைய இளமையை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. கண்ணனுடைய இளமை 10 ஆண்டுகளுக்குள்ள கண்ணன் என்னென்ன பண்ணார்னு எத்தனை ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாகவத புராணம் மகாபாரதம் எல்லாத்திலும் எழுதப்பட்டிருக்கு. ராமனுடைய சின்ன வயசை பத்தி ஒண்ணுமே கதைகளே கிடையாது. ராமன் பிறந்தார், பள்ளிக்கூடத்துக்கு போனார், கல்யாணம் பண்ணலாம்னு பேச்சு தொடங்கினார்கள். ஒரே சர்க்கத்துக்குள்ள இந்த மூணையும் வால்மீகி சொல்லுவது ஒரே சர்க்கத்துக்குள்ள ஒரு 50 ஸ்லோகங்களுக்குள்ளே பிறந்தார், குருகுலத்துக்கு போனார், படிச்சுட்டு வந்தார், கல்யாணம் மண்டலமான தசரதன் யோசிக்க தொடங்கினார், 12 வயது ஆகிவிட்டது என்று வால்மீகி பாடுகிறார். ஆனா இங்க நாம யோசிச்சு பார்க்கணும். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பாடி இருக்கிறார்கள். ராமனை இவ்வளவு அன்போடு வளர்த்த தசரதன் தான் ராமனை விட்டு பிரிந்து இதே தர்பார் தானே உயிரை விட்டிருப்பான். ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அத்யாபின நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. தசரதனுக்கு கண் பார்வை போய்விட்டது. மெதுவா உடல் தான் இயங்கத் மறுக்கிறது. உயிர் போகிற தருணம் திடீர்னு தசரதனுக்கு கண்ணு தெரியாம போனவனே பயந்து போயிட்டானான். கௌசல்யேன்னு அழைத்தான். அழைத்து கூட்டக என்னை கொஞ்சம் தொட, எனக்கு பயமா இருக்கு, தனிமையாக இருக்கிறது. தசரதனை நினைத்து கொண்டான். தனக்கு உயிர் போகிறதுன்னு தெரியவில்லை. ராமன் புறப்பட்டு அயோத்தியை விட்டு வெளியில போனானா, என்னுடைய கண்ணுக்கு ராமனை பார்த்து பார்த்தே இத்தனை நாளா பழகி விட்டது, அதனால ராமனை பார்க்காம இருக்க முடியாது. ராமனுக்கு பின்னாலேயே என்னுடைய கண்ணும் போய்விட்டது, அதனால பார்வையை இழந்து விட்டேன்னு தசரதன் பாடுகிறார். ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அத்யாபின நிவர்த்ததே. ராமனுக்கே அந்த பண்பு உண்டு. யார் அவனை பார்த்தாலும் அவருடைய கண்ணையும் மனசையும் பறிச்சு தங்கிட்டு வச்சுருவாராம். அப்படி தசரதனுடைய கண்ணையும் பறித்து கொண்டு போனார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே தசரதன் உயிரை விட்டதும் இதே மாளிகையில் தான். அப்ப ஆனந்தமாக ராமன் பிறந்ததிலிருந்து அவனை விட்டு பிரியும் வரை உயர்ந்த அரசன், ராமனுக்கே அடையாளமாக ராமன் அவ்வளவு ஆசைப்பட்டார். தசரதனோடு கூட வாழ வேண்டும்னு ராமனுக்கு ஆசையாம். கடைசியில லக்ஷ்மணனிடத்திலே ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கொண்டு ராமன் அழுகிறார். நாட்டுல தசரதனோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், கைகேயி அனுமதிக்கவில்லை, வெளியே போன்னு தள்ளிட்டா. சரி காட்டுல சீதையோடு ஆனந்தமா இருக்கலாம் ஆசைப்பட்டேன், சீதையும் ராவணன் அபகரித்து கொண்டு போனான். ஜட்டாயுனுடைய சிறகுக்கு கீழே ஒதுங்கி இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன்,
ஜட்டாவையும் ராவணன் கொன்று விட்டான். நான் இவ்வளவு தௌர்பாகியம், இவ்வளவு ஒரு நல்ல பாக்கியமே இல்லாமல் இருப்பேன் என்று எனக்கு தோன்றவில்லை என்று சொல்லி அழுது கொள்ளுகிறார். அவ்வளவு அன்பு ராமனுக்கு தசரதனிடத்திலே உண்டு. அந்த தசரத பவனத்தையும் சேவிக்கும் பாக்கியத்தை இன்றைக்கு நாம் பெற்றோம். அடுத்து ராமனும் சீதையும் இருந்த மாளிகை, அந்த மாளிகையை அடுத்ததாக பார்ப்போம்.